இந்த குழம்பை வாரத்துல ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் செய்து சாப்பிடும்போது சளி, இரும்பல், முதுகு வலி, உடம்பு வலி இது எல்லாமே சரியாகிடும். முக்கியமா மாதவிடாய் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது சரியாகிடும். அதனாலதான் குழந்தை பிறந்தவங்களுக்கு அடிக்கடி இந்த குழம்பை செய்து தருவாங்க. கடாய் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் சின்ன குழிக்கரண்டியில ஒரு 3-4 கரண்டி ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெரிய பூண்டா இருந்தா 2 பூண்டு, சின்ன பூண்டா இருந்தா ஒரு 3-4 பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சு அதை சேர்த்துக்கோங்க. கலர் மாறி வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய ஸ்பூன்ல நல்லா இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கணும். கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் பாதி தேங்காய் எடுத்துக்க, மீடியம் சைஸ் தேங்காய். இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மருந்து பொடியை கரைச்சி வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். இன்னும் அரைச்சி வச்சிருந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். கருப்பட்டி இனிப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இவ்வளவு சேர்த்துருக்கேன். 2 முட்டை உடைச்சு ஊற்றிப்போம். நல்லா முட்டை வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா குழம்பு ரெடி ஆயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மருந்து பொடி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ரெட் டாட் கொடுங்க. எவ்வளவு பேர் ரெட் டாட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணிட்டு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.